வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 4th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாட் இஸ் மீன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்? இது வந்து ஒரு புக் இன்சைட் கொஸ்டின், பட் ஒரு எக்ஸாமினேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம படிச்சுக்கிடுவோம். எ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஃப் த ஒர்க் டன் பை ஆர் அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் இன் த மூவிங் பாடி depends only on the initial and final position of the body and not on the nature of the path of followed between the initial and final positions. அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னா, எந்த பொருள் மேலே அந்த ஃபோர்ஸ் நடக்குதோ அந்த பொருள் வந்து, அந்த பாடி வந்து அதோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தால், ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எப்படி இருந்துச்சு, ஃபோர்ஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பொருள் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அது எந்த வேல எப்படிலாம் ட்ராவல் ஆகி போச்சு அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை. நாட் ஆன் த நேச்சர் ஆஃப் பாத். Okay, thank you.